இந்த மாலை ஆராதனை ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்யலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாள் மாலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே எங்கள் மேலே கிருபையும் அன்பும் பாராட்டி வந்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே நான் நிற்கிறது ஆண்டவரே கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே கூட்டி சேர்த்து வந்திருக்கிறார். அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மேலே எவ்வளோ அன்பு கூர்ந்து எங்களுக்காக நீர் சிலுவை சென்று மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சிலுவைக்கு சென்று மரித்து உயிர்த்தெழுந்தனால தான் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஆண்டவரே. எங்கள் கிரியையினால் அல்ல ஆண்டவரே, நாங்கள் ஏதோ நல்லது செய்தனால அல்ல ஆண்டவரே, ஆனால் உடைய சுத்த கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் நிற்கிறது உடைய கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரை எங்களை ஆண்டவரே இந்த ஸ்டேஜில் வரவங்களை உடைய ரத்தத்தின் ஆண்டவரே மறைவில் வைத்துக்கொள்ளும் சிலுவை ஆண்டவரே உயர்த்தப்பட கிருபை செய்யும் ஆண்டவரே. நீரே மகிமைப்படும் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே மாலை வேளையில் ஆண்டவரே நீர் மகிமையாரும் ஆண்டவரே. நீர் பிரசனமாயிரும் ஆண்டவரே. வார்த்தை கொடுக்குறவங்கள ஆண்டவரே நீரே பலப்படுத்தும் ஆண்டவரே. வரவங்க உம்மை பார்க்க உம்முடைய அன்பை காண உம்முடைய சிலுவையின் ஆண்டவரே அன்பை காண கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே வரவங்கள பத்திரமா எடுத்து வாரும் ஆண்டவரே. நீரே மகிமைப்படும் ஆண்டவரே. நீரே பிரசனமாயிரும் ஆண்டவரே. எல்லாவற்றிலையும் உடைய விலைப்பட்ட நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக யாவரும் எழுந்து நின்று 7ஆம் பக்கத்தில் உள்ள 6வது பாடலை பாடலாம். As the deer panteth for the water, so my soul longs after you. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்துமா வாஞ்சிக்குதே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்தன் ஆத்மநேசன் உம்மை ஆராதிக்கிறேன். நீர் என் பலனும் என்
கொள்ளுங்கள். 217 பக்கத்தில் 69வது பாடல். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரமிகு இந்த பூவில், சுந்தரமிகு இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக விரும்பினோம் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் பற்ற ஜீவநதியாம் துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மையாகினேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சென்னி வீழா கை காணின்று சிந்து தோந்துயரோடான்பு மன்னாயிதை போன்ற காட்சி, மன்னாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கையிடுவேன். எந்த ஆரும் பொருளிடாகும், எந்த ஆரும் பொருளிடாகும் என்னை மூன்றும் உமக்களிக்கின்றேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். 207வது பாடல். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் கைத்தறி பண்ணமா, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீர்
எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியை பாடுங்க நீங்க என்னை கண்டீரே நான் என்னை கண்டீரே உம்மை முழு உள்ளத்தோடு முழு பல ஆராதனை ஆராதனை ஏகோ மரபா ஏகோ சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஏகோ ஏகோ மரபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் அன்பு கூறுவேன் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 சிங்காசனம் வீட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்று நின்று சிங்காசனம் வீட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் வீட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாளை மீது தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாளை மீது இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொள் பாடலாமா என் குற்றங்கள் நீங்க பாடுங்க நீக்கிடவே என்னிடத்தை அவர் என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே பாடுங்க என் மீறுதல்கள் அவர் என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே
நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவாயிலே. எனக்காகவே எனக்காகவே யாவையுமே செய்து முடித்தார். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? இயேசுவின் அன்பு. இயேசுவின், சத்தமா பாடுங்க, அற்புதம். இன்னும் சத்தமா பாடலாமா? ஓ என் நேசரின் என்றென்றும் சேர்ந்து. இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கத்தினால் மூடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கத்தினால் மூடி சூடுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நீரே என் தஞ்சம் பாடுங்க நீங்க சத்தமா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே
நாள் முழுதும் நான் உம்மை தேடுவேன், நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து பாடலாம், நீங்க பாடுங்க. நான் நாள் முழுதும் சத்தமா நான் உம்மை வாழ்நாள் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. செய்திக்கு முன்பதாக யாவரும் எழுந்து நின்று குயவனே குயவனே முதல் சரணத்தை ஒண்டி பாடலாம். ஃப்ரண்ட்ல சேர்ஸ் கேப் இருந்தால் தயவுசெய்து ஃபில் பண்ணிக்கோங்க. லேடிஸ் சைட்லையும் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் வந்துருங்க. சேர்ஸ் கேப் இருந்தால் தயவுசெய்து ஃபில் பண்ணிக்கோங்க. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this beautiful opportunity you have given to us to gather in your holy presence. பரமபிதாவே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே கூடி வரும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அழகான தருணத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you for the report that we heard about Bansi. பான்சியை குறித்து நாங்கள் கேட்ட அறிக்கைக்காக நன்றி. Thank you for bringing out these dear brethren from the jail through bail. இந்த அன்பான சகோதரர்களை பெயில் மூலமாக சிறையிலிருந்து வெளிக்கொண்டு வந்ததற்காக நன்றி. All the cases or FIRs may be squashed completely so that they may not have future problems. எல்லா வழக்குகளும் FIRகளும் ரத்து செய்யப்பட்டு உடைக்கப்படட்டும். எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வேண்டாம். This evening, give us your holy word. இந்த மாலையிலே உம்முடைய பரிசுத்த வார்த்தையை தாரும். Thank you for bringing us to the last day of this month of June. இந்த ஜூன் மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளாக எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி. Prepare us for the new month புதிய மாதத்துக்கு எங்களை and ஆயத்தப்படுத்தும். the months to come. வருகிற மாதங்களுக்கு We ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம். Amen. ஆமென். June month is regarded as a month of prayer. ஜூன் மாதம் ஜெப மாதம் என்று கருதப்படுகிறது. It doesn't mean that we can neglect prayer in all the other months. அப்படியானால் மற்ற மாதங்களிலே ஜெபத்தை புறக்கணிக்கலாம் என்று அர்த்தம் அல்ல. No, June month there was a lot of distractions. For me, I feel it was a month with lot of distractions. ஜூன் மாதத்திலே நான் என்ன உணர்கிறேன் என்றால் அதிகமாக நம்மை திசை திருப்பும் காரியங்கள் நடக்கிறது. For example, the things that happened as a results, election results came. உதாரணத்திற்கு இந்த எலெக்ஷன் முடிவுகள் வந்தது. Then again the confusion with the NEET, all the political, all the media
the uproar over the scams in the NEET. மறுபடியுமாக இந்த நீட் பரீட்சையை குறித்து ஏற்பட்ட குழப்பங்கள், அதிலே ஏற்பட்ட கூச்சல்கள், PG NEET being cancelled. இந்த முதுநிலை படிப்பிற்கான அந்த நீட் பரீட்சைக்கு In the ரத்து midst செய்யப்பட்டது. of all such disturbance outside, we have to really discipline ourselves to pray. வெளியே இவ்வளவு தொந்தரவுகள் இருக்கும் பொழுது அவைகளின் மத்தியிலே நாம் ஜெபிக்கும்படியான ஒழுங்கை கொண்டிருக்க வேண்டும். So we need to continue our prayer life, நாம் ஜெப ஜீவியத்தை தொடர வேண்டும். our personal as well as corporate, as a church, as a fellowship. தனிப்பட்ட ஜெபத்தையும் நாம் ஒரு சபையாக ஒரு ஐக்கியமாக நாம் செய்யும் ஜெபத்தையும். One of the persons who can inspire us in prayer is Nehemiah. ஜெபத்திலே நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நபர் நெகேமியா. He lived around 445 BC, that is before Christ. அவர் கிறிஸ்துவுக்கு முன்பு 445 ஆண்டிலே ஜீவித்தவர். After Jerusalem was destroyed, 70 years of captivity was there. எருசலேம் அழிக்கப்பட்ட பிற்பாடு அங்கே 70 ஆண்டுகள் சிறையிருப்பு இருந்தது. During their actually the first Ezra was able to come and do this renovation work in the temple. It was in the 7th year of Artaxerxes the king. அந்த ராஜாவினுடைய அந்த அட்டார் என்று சொல்லக்கூடிய 7வது ஆண்டிலே எஸ்ரா வந்து இந்த வேலையை புதுப்பிக்கும், ஆலயத்தை மதில்களை புதுப்பிக்கும் வேலை செய்ய முடிந்தது. Then another 5 years Nehemiah came in the 12th year of Artaxerxes. அதை தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த அர்த்தசஷ்டாவுடைய 12வது ஆண்டிலே நெகேமியா வந்தார். Nehemiah was a cup bearer for the king Artaxerxes. நெகேமியா அந்த ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவிற்கு பான பாத்திரக்காரனாக இருந்தார். Now when we look at the prayer of Nehemiah, it really challenges and amazes. நெகேமியாவுடைய ஜெபத்தை நாம் பார்க்கும் பொழுது அது உண்மையிலேயே ஆச்சரியமானதாக ஒரு சவால் விடும் காரியமாக இருக்கிறது. He was living 1000 kilometers away from Jerusalem. எருசலேமிலிருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்திலே வசித்து வந்தார். But when he got the news that Jerusalem is all ruined, it is full of ruin, the walls are all broken down. எருசலேம் அழிந்து போய் இருக்கிறது, மதில்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறது என்ற செய்தி அவர் கேட்டபோதோ, At least for 4 months he kept on praying. 4 மாதங்கள் அவர் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார். And it was because of his prayer finally he got an opportunity to get permission from the king to go to Jerusalem and take charge of the building of the walls of Jerusalem. அவருடைய ஜெபத்தின் நிமித்தமாக கடைசியிலே அவர் எருசலேமுக்கு போய் எருசலேமுடைய மதில்களை கட்டும்படியாக ராஜாவிடத்திலிருந்து அனுமதியை பெற்றார். We see part of this prayer in 6th verse, Jeremiah chapter 1 and verse 6. Let thine ear now be attentive and thine eyes open, that thou mayest hear the prayer of thy servant, which I pray before thee now day and night for the children of Israel thy servants, and confess the sins of the children of Israel which we have sinned against thee. Both I and my father's house have sinned. நெகேமியா 1:6 இந்த ஜெபத்தின் ஒரு பாகத்தை பார்க்கிறோம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். As a cupbearer of the king, he was in a dignified post, very close and intimate with the king. ராஜாவுடைய பானபாத்திரக்காரராக ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமானவராக ஒரு கணம் பொருந்திய இடத்திலே இருந்தார். But his heart was in Jerusalem. ஆனால் அவருடைய இருதயமோ எருசலேமில் இருந்தது. When he heard from one of the people who came from Jerusalem, Hanani, and the bad situation of the temple, the walls and the ruins that were there, he began to cry, weep and cry to God. எருசலேமிலிருந்து வந்த அனானி என்ற ஒரு சகோதரரிடத்திலிருந்து அவர் அந்த எருசலேமினுடைய மதில்கள் எல்லாம் உடைந்து போனதாக, அழிந்து போனதாக, அந்த ஆலயங்கள் எல்லாம் இருப்பதை குறித்து கேட்ட பொழுது அழுதார். Now we need to learn from Nehemiah's prayer. I'll just give a few points because I don't have much time. நெகேமியாவுடைய ஜெபத்திலிருந்து நாம் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும் சில காரியங்களை சொல்லுகிறேன். So Nehemiah spent 4 months. If you take the first verse of Nehemiah 1 and first verse of Nehemiah 2, in the Hebrew calendar 4 months had passed. நெகேமியா முதல் வசனம் 2ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் எபிரேய காலண்டர் படி 4 மாதங்கள் கடந்து விட்டது. So Nehemiah learned first of all to pray with tears, with passion.
நெகேமியா அதிக பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க கற்றுக்கொண்டார். He sat down and wept. Fourth verse says, and it came to pass when I heard these words that I sat down and wept and mourned certain days, fasted and prayed before the God of heaven. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. When our brother Dasan and another staff, Moses, were sent to jail, all the team, every day they would pray from 2 o'clock till 9 o'clock. நம்முடைய சகோதரன் தாசன் அவர்களும் இன்னொரு சகோதரன் மோசஸ் அவர்களும் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அந்த குழுவினர் அத்தனை பேரும் மதியம் 2 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை ஜெபிப்பார்களாம். I was also able to join. It was an online prayer, so I also joined on few occasions. அது ஒரு ஆன்லைன் பிரேயராக இருந்தது. ஆகவே சில நேரங்களிலே நானும் அதிலே சேர்ந்து கொள்ள முடிந்தது. Now, if there is no tears, if there is no passionate prayer, we cannot expect much. ஜெபம் கண்ணீர் இல்லை என்றால், அதிக பாடுகள் இல்லை என்றால் அதிகமாக நாம் எதிர்பார்க்க முடியாது. Is your burden so much that you want to really cry out to God? உங்களுடைய பாரம் அதிகமாக இருந்து உண்மையாகவே தேவனை நோக்கி கதற விரும்புகிறீர்களா? So Nehemiah wept and moaned. He did not immediately say, I will go to Jerusalem. He wept and moaned. At least 4 months it took for Nehemiah to take an action. நான் உடனே எருசலேமுக்கு போவேன் என்று நெகேமியா சொல்லவில்லை. அவர் உட்கார்ந்து அழுது துக்கித்தார். அவர் ஒரு கிரியை நடப்பிப்பதற்கு கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிற்று. If you take the example of great people in the Bible, Ezra prayed like that with tears. Ezra 1:10 we see his prayer. We need not turn to it. நீங்கள் பெரிய மனிதர்களுடைய ஜெபத்தை நீங்கள் வேதத்திலே பார்த்தால் எஸ்ரா 10:1 பார்க்கிறோம். அவர் அப்படியாக ஜெபித்தார் என்று. Hezekiah prayed with tears when the word came that prepare yourself, you are going to die. நீ மரிக்கப் போகிறாய், ஆயத்தப்படுத்து உன்னை என்ற வார்த்தை வந்த பொழுது எசேக்கியா கண்ணீரோடு அழுதார். But God heard his tears. His life was extended for 15 more years. தேவன் அவருடைய கண்ணீரை கேட்டார். அவருடைய ஜீவியம் 15 ஆண்டுகள் கூட்டப்பட்டது. Salvation Army had a small 2 lady sisters were sent to a place called Leeds near London, 3 hours from London. ரட்சணிய சேனை என்ற அந்த குழுவினரிலிருந்து லண்டனிலிருந்து 3 மணி நேர பிரயாணம் இருக்கக்கூடிய லீஸ் என்ற இடத்துக்கு 2 சகோதரிகள் They அனுப்பப்பட்டார்கள். were supposed to work with the weavers and give them the gospel. அங்கே நெய்கிறவர்கள் மத்தியிலே உழைத்து சுவிசேஷம் கொடுக்க வேண்டியிருந்தது. But after months of effort, they sent a telegram back to General Booth. அவர்கள் சில மாதங்கள் முயற்சி செய்த பிற்பாடு அந்த ரட்சணிய சேனையின் தலைவர் ஜெனரல் பூத்திற்கு தந்தி அனுப்பினார்கள். Everything we have tried, all that we have learned in the Salvation Army, we have tried, but we have no results here. This is a dry place. Please send us to some other place. நாங்கள் எல்லாவற்றையும் முயற்சித்து விட்டோம். ரட்சணிய சேனையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் இங்கே நாங்கள் பயிற்சி செய்து பார்த்து விட்டோம். ஆனால் பலன் இல்லை, எங்களை வேறு இடத்துக்கு அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். They got a telegram back, a reply back from General Booth, the founder of Salvation Army, tried tears. ரட்சணிய சேனையின் ஸ்தாபகர் ஜெனரல் பூத்திடத்திலிருந்து அவர்களுக்கு தந்தி திரும்பி வந்தது, கண்ணீரை முயற்சித்து பாருங்கள். They took it seriously and with tears they began to pray. அதை உண்மையாக எடுத்துக்கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். Soon people began to respond to their counseling, to the word of God they were giving. மக்கள் உடனடியாக அவர்களுடைய ஆலோசனை தேவனுடைய வார்த்தைக்கு பிரதிகிரியை செய்ய ஆரம்பித்தார்கள். So many people were converted. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். That's later Salvation Army had their biggest center outside London in this place called Leeds. பிற்பாடு ரட்சணிய சேனை லண்டனுக்கு வெளியே இந்த லீஸ் என்ற இடத்தில் தான் மிகப்பெரிய ஒரு சபையை நிறுவினார்கள். Now second thing to learn from Nehemiah, we come to God with adoration, recognizing his greatness. நெகேமியாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது காரியம், நாம் தேவனண்டை வரும் பொழுது ஆராதனையோடு அவருடைய மகத்துவத்தை அறிந்தவர்களாக வர வேண்டும். In 5th verse, and said, I beseech thee, O Lord God of heaven, the great and terrible God, that keepeth covenant and mercy for them that love him and observe his commandments. 5ஆம் வசனம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. In Hebrew language there are different terms for God. எபிரேய பாஷையிலே தேவனுக்கு வித்தியாசமான வார்த்தைகள் உண்டு. The word for God, one of the words for God is Elohim. தேவனுக்கு ஒரு வார்த்தை எல்லோஹி என்பது. One who creates. சிருஷ்டிக்கிற ஒருவர். He is God. He creates. அவர் தேவன், அவர் சிருஷ்டிக்கிறார். But added to that is Lord.
அதோடு சேர்த்து லார்ட் என்ற அர்த்தம், லோ என்ற அர்த்தம். Jehovah, யெகோவா He's a covenant keeping God. உடன்படிக்கை காக்கிற So தேவன். Abraham came to know God as the Lord God, a covenant keeping God. ஆபிரகாம் தேவனை ஆண்டவர் தேவனாக அறிந்து உடன்படிக்கை காக்கிற தேவனாக அறிந்தார். When you recognize the greatness of God and approach Him like that, தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து அப்படியாக அவரை நெருங்கி வரும்போது your problems that appear to be mountains will become small. மலையைப் போல தோன்றுகிற உங்கள் பிரச்சனைகள் சிறியதாகிவிடும். There is no problem too great for God to solve. தேவன் தீர்த்து வைப்பதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் மிக பெரியதல்ல. Approach God with adoration, thanksgiving and praise. நன்றியோடு துதியோடு தேவனை பணிந்து கொண்டு அவரை நெருங்கி வாருங்கள். Recognize the greatness of God, தேவனுடைய மகத்துவத்தை அறியுங்கள். the glory of God. தேவனுடைய மகிமையை. He's a covenant keeping God, உடன்படிக்கை காக்கிற He's the தேவன், almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவன். And then bring your petitions to Him. அதன் பிற்பாடு உங்கள் விண்ணப்பங்களை அவரிடத்தில் கொண்டு All your வாருங்கள். petitions, requests will be very small, and you will not be bogged down by your problems and requests. உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் மிக சிறியதாகவே இருக்கும். அவைகளினாலே நீங்கள் அப்படியே மூழ்கி போக மாட்டீர்கள். Third thing we see in Nehemiah's prayer, நெகேமியாவின் ஜெபத்தில் நாம் பார்க்கும் மூன்றாவது காரியம், he was tenacious, persistent, did not give up prayer. அவர் ஜெபத்தை விட்டுவிடவில்லை, விடாப்பிடியாக 6 ஜெபித்தார். verse, let thine ear now be attentive and thine eyes open, that thou mayest hear the prayer of thy servant which I pray before thee now, day and night, for the children of Israel thy servants. 6ஆம் வசனம், உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடுகிற என்னுடைய ஜெபத்தை கேளும். Now this kind of prayer we are losing very much. இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் இழந்து போகிறோம். The early days of the fellowship, there used to be almost prayers that would go on till early hours of the day. சகவாசத்தின் ஆரம்ப நாட்களிலே அதிகாலை நேரம் வரைக்கும் ஜெபம் தொடர்ந்து கொண்டு இருக்கும். I remember the times I would go from the hostel and join the fasting prayer in the headquarters. நான் ஹெட் குவார்ட்டர்ஸ்லே இந்த உபவாச ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக ஹாஸ்டல்ல இருந்து போன நாட்கள் நினைவு வருகிறது. And prayer would go on till 1 o'clock. 1 மணி வரைக்கும் ஜெபம் There நடைபெறும். won't be buses to return back, so we will sleep there. Early morning we'll come back. திரும்பி வருவதற்கு பஸ் இருக்காது, அங்கேயே உறங்கி விட்டு அதிகாலையில் எழுந்து வருவோம். After a quick bath, we'll invite some people. We go back to the headquarters for the morning service. சீக்கிரமாக குளித்து விட்டு காலை ஆராதனைக்கு போகும்படி சில மக்களையும் அழைப்போம். Here Nehemiah, these 4 months before he ventured out to go to Jerusalem, he prayed day and night. He was crying out every waking moment. He was crying out to God with this burden. நெகேமியா எருசலேமிற்கு போவதற்கு 4 மாதங்களுக்கு முன்பாக இரவும் பகலுமாக அவர் எப்பொழுதெல்லாம் விழித்திருந்தாரோ எல்லா நேரங்களிலும் தேவனை நோக்கி கதறினார். There are several examples how St. Paul prayed night and day, praying with tears. பரிசுத்த பவுல் ஜெபித்ததற்கு अनेक உதாரணங்கள் இருக்கிறது. இரவும் பகலும் கண்ணீரோடு Our ஜெபித்தார். Lord Jesus spent the whole night in prayer. நம் ஆண்டவராகிய இயேசு முழு இரவும் ஜெபத்தில் செலவழித்தார். So Nehemiah spent in prayer day and night, his waking moments for 4 months. நெகேமியா இரவும் பகலும் ஜெபித்தார். 4 மாதங்கள் காத்திருந்தார், முழுவதும் ஜெபித்தார். He was persistent in prayer. அவர் ஜெபத்திலே விடாப்பிடியாக இருந்தார். Fourthly, நான்காவதாக it was an intercessory prayer. அது ஒரு மன்றாட்டு ஜெபம். What is the meaning of intercessory prayer? மன்றாட்டு ஜெபத்தின் அர்த்தம் என்ன? All the prayer I knew when I was a nominal Christian. நான் பெயர் கிறிஸ்தவனாக இருந்த பொழுது நான் அறிந்த ஜெபம். Repeat the Lord's prayer. Our Father who art in heaven, hallowed be thy name, thy kingdom come, and on and on. இந்த பரமண்டல ஜெபத்தை மாத்திரம் மறுபடியுமாக சொல்லுவது. And bless me, bless my family, bless my brother, sister, mother, dad. என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை, தாய் தகப்பன் எல்லாரையும் ஆசீர்வதியும். Bless my studies. படிப்பை ஆசீர்வதியும். There is nothing wrong to pray for yourself. உங்களுக்காக ஜெபிப்பதில் தவறு அல்ல. But when you are converted, you become a child of God, ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாகும்போது you begin to get a burden for others. மற்றவர்களுக்காக பாரத்தை பெறுவீர்கள். Intercession is taking the burdens of others to yourself. மன்றாடுவது என்பது மற்றவர்களுடைய பாரத்தை உங்களுக்குரியதாக எடுத்துக்கொண்டு So ஜெபிப்பது. here Nehemiah was taking the burden of the
children of Israel, நெகேமியா இஸ்ரவேல் புத்திரருடைய பாரத்தை தன்மேல் எடுத்துக்கொண்டார். their condition, their situation, he was taking as his own situation. அவர்களுடைய நிலைமை, அவர்களுடைய சூழ்நிலை தன் சொந்த நிலைமையாக எடுத்துக்கொண்டார். Not only that, அது மாத்திரமல்ல, he was taking up their sin as if he had sinned. அவர் பாவம் செய்தது போல அவர்களுடைய பாவத்தை தன்மேல் எடுத்துக்கொண்டார். Once again, 6th verse, let thine ear now be attentive and thine ear eyes open, thou mayest hear the prayers of my servant, which I pray before thee now day and night for the children of Israel thy servants, and confess the sins of the children of Israel which we have sinned against thee, both I and my father's house have sinned. ஆறாம் வசனம், உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். He didn't say they have sinned. அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று They சொல்லவில்லை. have not kept your commandments. அவர்கள் உம்முடைய கற்பனை கைக்கொள்ளவில்லை They என்று have சொல்லவில்லை. gone away to idolatry. அவர்கள் விக்கிரகாராதனைக்குள் போனார்கள். No, their sin is my sin. அவர்கள் பாவம் என் பாவம். I have sinned and my father's house have sinned. நான் பாவம் செய்தேன், என் தகப்பன் வீட்டார் பாவம் செய்தார்கள். We have grieved you, we have sinned against you. நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், உம்மை So he was துக்கப்படுத்தினோம். not just praying for himself, he was praying for these children of Israel who had backslidden, and that is why they were suffering for their sins. அவர் தனக்காக ஜெபிக்கவில்லை, இஸ்ரவேல் புத்திரருக்காக பின்வாங்கி போனவர்களுக்காக, அவர்கள் பின்வாங்கி போனதினாலே பாடுபட்டார்கள், அதற்காக ஜெபித்தார். Another important thing to remember, how he prayed அவர் எப்படி using the scriptures. அவர் எப்படி ஜெபித்தார் என்று நினைவு கூறுவதற்கு இன்னொரு முக்கியமான காரியம், வேத வாக்கியங்களை பயன்படுத்தி The ஜெபித்தார். word of God is a guidebook for us in prayer. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜெபத்திலே வழிகாட்டி. If you know what God has already promised, தேவன் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று நீங்கள் he has அறிந்தால், promised to answer prayer. ஜெபத்துக்கு பதில் தருவேன் என்று And வாக்கு what பண்ணியிருக்கிறார். kinds of prayer he is going to answer? எப்படிப்பட்ட ஜெபத்துக்கு பதில் தரப் போகிறார்? You will be able to pray according to God's mind, God's will. அப்பொழுது தேவனுடைய மனதிற்கு ஏற்ற பிரகாரம் அவருடைய சித்தப்படி ஜெபிப்பீர்கள். Look at 8th and 9th verses. 8-9 வசனங்களை பாருங்கள். Remember, I beseech thee the word that thou commandest thy servant Moses, saying, if you transgress, I will scatter you abroad among the nations. But if ye turn unto me and keep my commandments and do them, though there were of you cast out unto the uttermost part of the heaven, yet will I gather them from thence and will bring them unto the place that I have chosen to set my name there. நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தில் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். God had given clear warnings. If you follow me, I will bless you, lead you, guide you. தேவன் தெளிவான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். நீ என்னை பின்பற்றினால் உன்னை ஆசீர்வதிப்பேன், வழி நடத்துவேன். If you rebel and sin against me, I will chastise you, I will scatter you amongst the heathen. நீ முரட்டாட்டம் பண்ணி எனக்கு விரோதமாக பாவம் செய்தால் நான் உன்னை சிதறடித்து புற ஜாதியார் மத்தியில் அனுப்பிவிடுவேன். That is what Moses, the prophet of God, had warned the children of Israel. அதைத்தான் தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு எச்சரிப்பாக தந்தார். But Moses also said, there if you remember your sins and humble yourself and repent, God will bring you back. மோசே இப்படியும் அந்த மக்களுக்கு சொன்னார், உங்களுடைய பாவங்களை அங்கே நீங்கள் நினைவு கூர்ந்து உங்களை தாழ்த்தி மனம் திரும்பினால் தேவன் உங்களை மறுபடியும் கொண்டு வருவார். Daniel also prayed, reminding God about the promises, 70 years of captivity that Jeremiah prophecy is going to be fulfilled. Please have mercy upon your children. எரேமியாவுடைய தீர்க்க தரிசனமாகிய 70 ஆண்டு சிறையிருப்பு நிறைவேற போகிறது, ஆகவே உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் என்று இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி தானியேலும் ஜெபித்தார். So when you fill your heart with the word of God, தேவனுடைய வார்த்தையால் உங்கள் இதயத்தை நிரப்பும்போது prayer will be easy. ஜெபம் சுலபமாக இருக்கும். You know what to pray. என்ன ஜெபிக்க வேண்டும் என்று தெரியும். You don't pray for unworthy things. இப்போ பிரயோஜனம் இல்லாததுக்கு ஜெபிக்க You மாட்டீர்கள். will pray for things that please God. தேவனுக்கு பிரியமானதற்காக ஜெபிப்பீர்கள். You need to pray for forgiveness. மன்னிப்பிற்காக ஜெபிக்க You வேண்டும். need to pray for holiness. பரிசுத்தத்திற்காக ஜெபிக்க You வேண்டும். need to pray for sanctification. பரிசுத்தமாக்கப்படுவதற்காக ஜெபிக்க You வேண்டும். need to pray for the salvation of people around you. உங்களை சுற்றி இருக்கிற மக்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். So Nehemiah
learn to pray the prayer of intercession. மன்றாட்டு ஜெபத்தை ஜெபிக்க நெகேமியா கற்றுக்கொண்டார். Now, sixth point. ஆறாவது காரியம், Of course, Nehemiah used scripture in his prayer. நெகேமியா அவருடைய ஜெபத்திலே வேத வாக்கியங்களை பயன்படுத்தினார். Sixth point, Nehemiah's prayer was specific. நெகேமியாவுடைய ஜெபம் விடாமுடிய தொடர்ந்து இருந்தது. He didn't beat about the bush. அவர் அப்படியே சுத்தி சுத்தி வரவில்லை. So once in a retreat, I didn't know how to pray. I was a nominal Christian. நான் பெயர் கிறிஸ்தவனாக இருந்த பொழுது ஒரு ரிட்ரீட்ல எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. Suddenly I was asked to pray. I had never prayed publicly before that. அதற்கு முன்பாக நான் வெளியரங்கமாக ஜெபித்ததில்லை, ஆனால் திடீரென்று ஜெபிக்கும்படி சொல்லப்பட்டது. So I was a little afraid to pray. What to pray I didn't know. என்ன ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, கொஞ்சம் பயந்தேன். So I just prayed a simple prayer. Lord, we are all sinners. நான் ஒரு எளிமையான ஜெபத்தை செய்து, ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் பாவிகள், Forgive us all for our sins. எங்களுடைய பாவங்களுக்காக எங்களை எல்லாம் மன்னியும், And in Jesus' name. இயேசுவின் நாமத்தில். But later on, the senior brother told me, மூத்த சகோதரன் சொன்னார், when you go to God, you be more specific. தேவனிடத்திலே போகும்போது குறிப்பாக ஜெபிக்க வேண்டும். You need to acknowledge your sins. உங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். Yes, everybody has sinned. ஆம், எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். Now you can leave that to them to repent. மனம் திரும்புவதற்கு அந்த காரியத்தை அவர்களிடத்தில் விட்டு விடுங்கள். You need to go to God for your own sin. உங்கள் சொந்த பாவத்திற்காக தேவனிடம் செல்ல வேண்டும். The Lord slowly taught me how to pray for my own sin and how to get right with God. என் சொந்த பாவத்திற்காக எப்படி ஜெபிப்பது, தேவனிடத்தில் எப்படி சரியாகுவது என்று தேவன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்தார். Nehemiah requested mercy. நெகேமியா இரக்கத்திற்காக கேட்டார். Before God could work, God had to work in the heart of this king, the emperor who needed to give permission to Nehemiah. தேவன் அங்கே கிரியை செய்வதற்கு முன்பாக இந்த ராஜாவிடத்திலே நெகேமியாவிற்கு அனுமதி கிடைக்குமாக ராஜாவிடத்தில் தேவன் கிரியை செய்ய வேண்டியிருந்தது. So he specifically asked for one thing in 11th verse. 11ஆம் வசனத்திலே குறிப்பாக ஒரு காரியத்தை கேட்டார். Oh Lord, I beseech thee, let now thine ear be attentive to the prayer of thy servant and to the prayer of thy servants who desire to fear thy name and prosper. I pray thee, thy servant this day, and grant him mercy in the sight of this man, for I was the king's cupbearer. ஆண்டவரே, நான் உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணு அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாயிருந்தேன். So before he asked permission from the king, he needed God to work in the heart of the king. ராஜாவிடத்திலே இவர் அனுமதி கேட்பதற்கு முன்பாக தேவன் ராஜாவுடைய இருதயத்திலே கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். And as Nehemiah prayed that God would work in the heart of the king to give not only permission but to send him to work for the children of Israel in Jerusalem. தேவன் இந்த ராஜாவுடைய இருதயத்திலே கிரியை செய்து அனுமதி கொடுத்தது மாத்திரமல்ல, அங்கு மக்கள் வேலை செய்வதற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இவர் ஜெபித்தார். And what was the outcome? அதனுடைய விளைவென்ன? God heard his prayer. அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். In 2nd chapter 6th verse, 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், and the king said unto me, the queen also sitting by him, for how long shall thy journey be? And when wilt thou return? So it pleased the king to send me, and I set him a time. அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தால், ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. 8th verse, 8ஆம் வசனம், and a letter unto Asaph the keeper of the king's forest, that he may give the timber to make beams for the gates of the palace which appertain to the house, and for the wall of the city, and for the house that I shall enter into. And the king granted me according to the good hand of my God upon me. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப் போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளன் ஆகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். God was working, opening the heart of the king and getting his cooperation for the assignment that Nehemiah had undertaken. தேவன் ராஜாவுடைய இருதயத்தை திறந்து நெகேமியாவுக்கு இருந்த வேலையிலே அவர் அதை செய்யத்தக்கதாக ஒத்துழைப்பை கொடுக்கும்படி செய்தார். And
And we see how Nehemiah first went and surveyed the land. 15th verse, then 2nd chapter 15th verse. Then went I up in the night by the brook and viewed the wall and turned back and entered by the gate of the valley and so returned. நெகேமியா 2:15 எப்படி அவர் போய் ஆராய்ந்து பார்த்தார் என்று பார்க்கிறோம். அன்று ராத்திரியிலே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்து விட்டேன். And then he began to get the people to work and team up, and 52 days the wall of Jerusalem that was broken down, ruined, was completed. பிற்பாடு மக்களை குழுவாக சேர்த்து வேலை செய்யும்படியாக ஆரம்பித்தார். அந்த மதிலானது 52 நாட்களிலே கட்டி வேலை முடிக்கப்பட்டது. One man's prayer, ஒரு மனிதனுடைய ஜெபம் how it affected so many thousands of people. எப்படி ஆயிரக்கணக்கான மக்களை அது தாக்கி இருக்கிறது. You may be alone in an office, உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் தனியாக இருக்கலாம், or a school, hospital, or institution. பள்ளியிலோ மருத்துவமனையிலோ இல்லை ஸ்தாபனங்களிலோ. But if you dare to pray, ஆனால் நீங்கள் ஜெபிக்க தைரியம் கொண்டால், God will give you the strength to be different from the common people, other people. மற்றவர்களிலிருந்து நீங்கள் வித்தியாசமாக இருக்கும்படி தேவன் உங்களுக்கு பலத்தை தருவார். God will make you the head. தேவன் உங்களை தலையாக்குவார். People will look up to your life. உங்களுடைய ஜீவியத்தை மக்கள் பார்ப்பார்கள். What is it you have in your life? Your life is different. உன்னுடைய ஜீவியம் வித்தியாசமாக இருக்கிறது. நீ என்ன We want to know வைத்திருக்கிறாய்? the secret of your life. உன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை நாங்கள் அறிய வேண்டும். Yes, your life can be different உங்கள் ஜீவியம் வித்தியாசமாக முடியும் when you have a relationship and you are linked to God. நீங்கள் தேவனோடு தொடர்பு கொண்டு இருந்தால். We are badly in need for revival in our land. நம் தேசத்திலே உயிர்மீட்சி தேவை. We need revival in our fellowship, Raipuram fellowship. நம் ராயபுரம் சகவாசத்திலே உயிர்மீட்சி தேவை. If we are cleansed, if we are purified, நாம் சுத்திகரிக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டால் we can be a great blessing to society. சமுதாயத்திற்கு நாம் பெரிய ஆசீர்வாதமாக இருக்க May முடியும். God help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். Father, we thank you for the meditation of your word. பிதாவே, உம்முடைய வார்த்தையின் தியானத்திற்காக நன்றி. What a challenge, inspiration is Nehemiah. நெகேமியா எப்பேற்பட்ட ஒரு சவாலாக உற்சாகமாக இருக்கிறார். His prayer is really teaching us so many things. அவருடைய ஜெபம் அதிக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. Teach us that wet prayer, pray with tears. கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை கற்றுத்தாரும். Praying, recognizing your greatness, praying with adoration. உம்முடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக உம்மை துதித்து ஜெபிக்க. To be persistent in prayer. ஜெபத்திலே விடாப்பிடியாக இருக்கும்படி. To pray with intercession, taking the burdens of others upon ourselves. மற்றவர்கள் பாரத்தை எங்கள் மேல் எடுத்துக்கொண்டு மன்றாடி ஜெபிக்க. To use and apply the scriptures, the promises, the word of God in our prayers. வேத வாக்கியங்களை, தேவனுடைய வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை எங்கள் ஜெபத்திலே அபியாசப்படுத்த. And to be specific and focused in our prayer. எங்கள் ஜெபத்திலே குறிப்பாக ஜெபிக்க. How Nehemiah, being so far away from his own people, he could influence and he could move the king's heart to get permission, and he was able to come and build that temple in the walls of Jerusalem. நெகேமியா எப்படியாக தன்னுடைய ஜனத்தை விட்டு தூரத்தில் இருந்த பொழுது கூட அவர் ராஜா மக்களை அந்த கட்டடத்தை கட்டும்படியாக அனுமதிக்கத்தக்கதாக செய்யும்படி எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தது. We are seeing broken walls around us today. இன்றைக்கு எங்களை சுற்றிலும் உடைந்த மதில்களை பார்க்கிறோம். Many families, the walls are broken. அநேக குடும்பங்களிலே சுவர் உடைந்திருக்கிறது. Children are gone astray. பிள்ளைகள் வழி விலகி போய் They விட்டார்கள். have gone to the world. உலகத்திற்கு போய் விட்டார்கள். Lord, we pray that you will bring back. We want the walls of our family to be built. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களின் சுவர்கள் கட்டப்பட வேண்டும். Walls of our fellowship. எங்கள் சகவாசத்தின் சுவர்கள். Walls of our nation. எங்கள் தேசத்தின் சுவர்கள். We want to be a holy, separated people. நாங்கள் பரிசுத்தமாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க Those who வேண்டும். will show forth your praise. உம்முடைய துதியை காட்டக்கூடியவர்களாக. We want to be your representative in this wicked and evil world. இந்த பொல்லாத துன்மார்க்கமான உலகத்திலே நாங்கள் உம்முடைய பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும். Through prayer, let us see transformation. ஜெபத்தின் மூலமாக நாங்கள் மாற்றங்களை We பார்க்கட்டும். want to be instruments of blessing. நாங்கள் ஆசீர்வாதத்தின் கருவிகளாக Let வேண்டும். us know the power of prayer. ஜெபத்தின் வல்லமை நாங்கள் I அறியட்டும். ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். Amen. ஆமென். அன்பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள் இந்த இடத்துல. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7:30 மணிக்கும் மாலை 6:15 மணிக்கும் ஞாயிறு ஆராதனை நடைபெறும். நீங்களும் வாருங்கள். அநேகரை அழைத்து வரும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.
ஞாயிற்றுக்கிழமைகளிலே மாலை 5 மணி அளவில் சிறு பிள்ளைகளுக்கான ஓய்வு நாள் பாடசாலையும் வாலிபர்களுக்கென்ற விசேஷித்த வாலிபர் கூட்டமும் இங்கே நடைபெறும். அடுத்த மாதம் 13ஆம் தேதி நம்முடைய தலைமை ஸ்தாபனத்திலே சகவாசத்தின் ஆண்டு விழா துதி ஆராதனை மாலை 6 மணி அளவில் நடைபெறும். அடுத்த மாதம் 13ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் இது நடைபெறும். கடைசியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று 273ஆம் பக்கத்தில் உள்ள 134வது பாடலை பாடலாம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்வீர். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர்முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தையெல்லாம் நேர்மையாக்கி எண்ணும்படிக்கு கிருபை செய்வீர். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீங்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். Let us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.